வணக்கம், வெல்கம் டு M2D மேக்ஸ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து வந்த பர்சன்டேஜ் சம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இது வந்து 2012 டு 2025 வரைக்கும் வந்த எல்லா பர்சன்டேஜ் சம்ஸும் ஒவ்வொரு பார்ட்டா நாம பார்க்க போறோம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000. அது ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016 ஆண்டு மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுக்கான ஃபார்முலா வச்சு போடலாமா? A = P × 1 பிளஸ் பெருகுமானால் பெருகிறதுனால பிளஸ் 1 + R/100 ஹோல் பவர் n. இங்க P யோட வேல்யூ வந்து 1,80,000 × 1 + R வந்து 20%. அப்போ 20/100 ஹோல் பவர் n வந்து 2 ஆண்டுகள். 2016 - 14 பண்ணா 2, n = 2. இந்த 0 கேன்சல் ஆயிடும். 12 கேன்சல் பண்ணா 5. அப்போ 1,80,000 இன்டூ 5 × 1 5 + 1 6 6/5 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 முறை எழுதணும். 6/5 × 6/5. இப்போ இந்த 5 ஆல் இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 5 3 15 மீதி 3 5 6 30 0 0 0. திரும்ப 5 ஆல் கேன்சல் பண்ணா 5 7 35 7200 × 6 × 6. இது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2,59,200 கிடைக்கும். இப்போ 2016 ஆண்டு மக்கள் தொகை பெருக்கம் வந்து என்னவா இருக்கும்னா 2,59,200. ஆப்ஷன் பி. இது வந்து இன்னொரு மெத்தட்லயும் போடலாமா? நார்மல் மெத்தட்ல. இப்போ வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு? 2014 1,00,000 பாப்புலேஷன் வந்து 1,80,000 இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 20% இன்க்ரீஸ் ஆகுறதா? அப்போ இயர் 1 2015. அப்போ 20% ஆஃப் இதுல 20% இன்க்ரீஸ் ஆகுது. 20% ஆஃப் 1,80,000 என்னன்னு பார்க்கணும். அப்போ 20 × 1,80,000 20/100 × 1,80,000. இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 36,000 கிடைக்குமா? அப்போ இந்த 36,000 இது கூட ஆட் பண்ணும். 80,000 + 36,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2,16,000. இது வந்து 2015 ஆண்டு முதல் வருஷத்துக்கான மக்கள் தொகை பெருக்கம். இங்க வந்து 2016 ஆண்டுக்கான மக்கள் தொகை பெருக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இயர் 2 2016. அப்போ 2,16,000 + 20 20% தான் அதிகரிக்குது. 20% ஆஃப் 2,16,000. இப்போ 2,16,000 + 20/100 × 2,16,000. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 2,16,000 + இந்த 20 × 2,160 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 43,200. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2,59,200 கிடைக்கும். y இன் x பர்சன்டேஜிற்கும் x இன் y பர்சன்டேஜிற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ y இன் x பர்சன்டேஜ் அது வந்து எப்படி எழுதுவோம்? y × x பர்சன்டேஜ். y × x பர்சன்டேஜ்னா y × x/100. அப்போ xy/100. நெக்ஸ்ட் x இன் y பர்சன்டேஜா? x இன் y பர்சன்டேஜ்னா x × y பர்சன்டேஜ். எப்படி எழுதுவோம்? x × y/100. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா xy/100. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? y இன் x பர்சன்டேஜிற்கும் x இன் y பர்சன்டேஜிற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு. விகித பின்னத்தின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம். xy/100 / xy/100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ y இன் x பர்சன்டேஜிற்கும் x இன் y பர்சன்டேஜிற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு வந்து 1. ஆப்ஷன் டி. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 ஆண்டுக்கு பிறகு இருக்கிற மக்கள் தொகை ஒவ்வொரு வருஷமும் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த P ன்றது 90,000 × 1 + R ன்றது வந்து 7% அதிகரிக்குதா? அப்போ 7/100 ஹோல் பவர் n = 2 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்டிருக்காங்க. அப்போ n = 2. இப்போ 90,000 × எல்சிஎம் எடுத்தா 100 + 7 107/100 × 107/100. இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும்.
இப்போ 107 இன்ட்டு 107 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 11,449 இன்ட்டு 9. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1,03,041. இப்போ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை ஆப்ஷன் டி.